2012 ரிலீஸான தி ஸ்கார்பியன் கிங் 3 பேட்டில் ஃபார் ரெடெம்ப்ஷன். ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருந்த நம்ம எட்டுக்கால் ராஜா இப்போ கூஜா தூக்க கூட வழி இல்லாம பக்கத்து நாட்டு மன்னன் கிட்ட சோறுக்காக கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சூனியக்காரியான இவரோட பொண்டாட்டி பூஜாவும் இறந்து போயிட்டு அதிகாரம் பண்ண நாடும் இல்ல, அரவணைக்க பொண்டாட்டியும் இல்ல. ஒரு பக்கம் எது நாட்டு மன்னன் பக்கத்து நாட்டு மன்னன் மேல போத்தொடுக்கிறான். அவன் கிட்ட ஒரு மர்மமான புத்தகம் ஒண்ணு இருக்கு. அந்த புத்தகத்தை வச்சு இவன் மர்மமான சோல்ஜர்ஸை எழுப்பி அவங்கள வச்சு இந்த நாட்டையே ஆள இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. ஆனா அவரோட மகளை எது நாட்டு மண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். என் மகளை நீ காப்பாற்றினால் அவளையே நீயே திருமணம் செய்து கொள் அப்படின்னு மன்னர் வாக்குறுதியும் கொடுக்கறாரு. இவரும் ஒரே நேரத்துல பொண்ணு நாடும் நமக்கு கிடைக்குதுன்னு இவர் ஆசைப்பட்டு கிளம்புறாரு. ஆனா அதுக்குள்ள மன்னன் புத்தகத்தை படிச்சு சோல்ஜர்ஸை எழுப்பி விட்டுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சண்டை போட்டு இளவரசியை காப்பாற்றி இந்நாட்டுக்கு ராஜாவாக ஆனாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் ராணி ராணிக்கு ஆணி அடிக்கிறாங்க. சில இடங்களில் ரம்பா மாதிரி வந்து ராஜாவுக்கு வட தராங்க. அதனால ஜாக்கிரதை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் அதையே வச்சுட்டு வெறுப்பேத்திட்டாங்க. IMDb ரேட்டிங் 3.7, நம்ம ரேட்டிங் 5. தி ஸ்கார்பியன் கிங் 3 பேட்டில் ஃபார் ரெடெம்ப்ஷன். ராஜாவுக்கு கடிக்க தேவை ஒரு மாங்காய், ராணிக்கு தலையில தேய்க்க ஒரு தேங்காய். 2005 ட்ரீமர் இன்ஸ்பயர்ட் பை த ட்ரூ ஸ்டோரி. ரேஸ்ல கலந்துக்கிற குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கட்ரஸில். இவரோட பொண்ணுக்கு குதிரையை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஆனா நம்ம ஹீரோ விடல. குதிரை ரேஸை பார்க்க ஃபர்ஸ்ட் டைமா இவரோட பொண்ணை ஈத்துக்கிட்டு போறாரு. ஆனா ரேஸ்ல கலந்துக்கிற குதிரைக்கு காலில் அடிபட்டு இருக்கு போல. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இவரோட பாஸ் போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு குதிரையை களத்துல இறக்கி விடுறாங்க. ஆனா போட்டியில குதிரை தோத்துடுச்சு. காண்டான பாஸ் நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டான். உடனே நம்ம ஹீரோ சம்பளத்துக்கு பதிலா அந்த குதிரையை பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த குதிரையை விற்கலான்னு முடிவு பண்றாரு. ஆனா பொண்ணுக்கு இது பிடிக்கல. மறுபடியும் குதிரையை ரெடி பண்ணி விடுறாரு. குதிரையோட ஓனரா பொண்ணை நியமிக்கிறாரு. அவளும் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. ஒரு பக்கம் அந்த முட்டாள் பாஸ் குதிரையை விலைக்கு வாங்க நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட பேரம் பேசுற சீனு வேற லெவலு. இதுக்கப்புறம் இவங்க நடக்க போற போட்டியில ஜெயிச்சார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. லைட்டா லேக் அடிக்கும். ஆனா படம் ஓரளவுக்கு ஃபீல் குட் மூவியா இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.8, நம்ம ரேட்டிங் 6.4. ட்ரீமர் இன்ஸ்பயர்ட் பை த ட்ரூ ஸ்டோரி. பிடிவாத 2025 ரிலீஸான ஓலன். ஆன பிறகு இன்னும் அம்மாவாகவே இருக்கா நம்ம ஹீரோயினி. இவரோட புருஷன் இவ என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். இவளோட பையன் அம்மா என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். இவளோட புருஷன் ஒரு கண்டக்டர். பல பேருக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு இவன் தான் காரணம். நம்ம ஹீரோயினி ஒரு டீச்சர். பாடம் எடுக்கிறாளோ இல்லையோ கூட வேலை செய்யற ஒரு வாத்தியாருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாத்தியாருக்கு இவன் மேல ஒரு கண்ணு. ஒரு பக்கம் இவளோட புருஷன் இவ கூட நெருங்கி பழக மாட்டான். அவனுக்கு வேற யாரு கூடயாவது தொடர்பு இருக்குமோன்னு இவ சந்தேகப்பட்டு கூட வேலை செய்யற வாத்தியார் கூட சேர்ந்துகிட்டு புருஷனையே உழவு பாக்குறா. புருஷனோட தப்ப கண்டுபிடிப்பான்னு பார்த்தா இவ அந்த வாத்தியார் கூட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. துரோகம் பண்ண புருஷனை விட்டுட்டு இவன் கூட போயிடலான்னு இவ முடிவு எடுக்கிறா. புருஷன் வேற யாராவது வச்சிருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அதை நிரூபிச்சுட்டு இவனை விட்டு ஓடிடலான்னு இவ முடிவெடுக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஆட போற தில்லாலங்கடி வேலை என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா பொறுமையா போய் லைட்டா லேக் அடிக்கும். ஒரு சில இடங்களில் பானையோட மூடிய ரிமூவ் பண்றாங்க. சில இடங்களில் மழை பெறத காட்டுறாங்க. அப்போ கொஞ்சம் வெயிலையும் காட்டுறாங்க. அதனால ஜாக்கிரதை. தமிழ் டப்பிங் நீட்டா கிளீனா இருக்கு. IMDb ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 4.5. ஓலன். புருஷனோட கரும்பை கண்டுபிடிக்க எறும்பு கூட சகவாசம் வச்ச முயல். 2000 ரிலீஸான கிளாடியேட்டர். போர்படை வீரர்களை வழிநடத்தும் தளபதியாகவும் மன்னரின் பாதுகாவலனாகவும் இருக்காரு மா வீரரான நம்ம ஹீரோ. சண்டை போட்டு ஒரு போர்ல ஜெயிக்கிறாரு. ஒரு பக்கம் மன்னருக்கு ஒரு பையனும் அழகான பொண்ணு இருக்காங்க. அடுத்த மன்னர் நான் தான் பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா மன்னர் நம்ம ஹீரோவை மன்னரா தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு மன்னர் பதவி எல்லாம் பிடிக்காது. இன்னொரு பக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட பையன் டேடின்னு கூட பார்க்காம கொன்னுட்டான். இது ஒரு கொலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவையும் அவன் கொலை பண்ண பாக்குறான். எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு. ஆனா ஹீரோட பொண்டாட்டி பையனை அவன் கொன்னுட்டான். நம்ம ஹீரோ ஒரு கூட்டத்துல அடிமையா மாட்டிக்கிட்டாரு. சண்டை போட்டிகளை கலந்துகிட்டு சண்டை போட்டு அங்கேயும் மாவீரன் என்று நிரூபிக்கிறாரு. காலங்கள் ஓட ஓட வில்லன் மன்னர் ஆயிட்டான். அவனோட அக்காவையும் அவளோட பையனையும் இவனோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டான். இவனோட அக்காவை இவன் டீஸும் பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு இவனை சந்திக்கவும் கொலை பண்ணவும் வாய்ப்பும் கிடைக்குது. இதுக்கப்புறம் மன்னர் வில்லன் நம்ம ஹீரோ அழிக்க என்ன சதி வேலை பண்ண போறான், நம்ம ஹீரோ மன்னர் அழிக்க என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 8.5, நம்ம ரேட்டிங் 7.5. கிளாடியேட்டர் மாசான மாவீரன். 2023 ரிலீஸான ஃபேமிலி சூச்சி. டேடி மம்மியான நம்ம ஹீரோயினி கிறிஸ்மஸை எப்படி என்ஜாய் பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. ஆனா இவங்களோட 3 பசங்களுக்கும் அது பிடிக்கல. ஒரு பக்கம் மம்மி வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க. பொண்ணு ஃபுட்பால் ஆடுறது மம்மிக்கு பிடிக்கல. மம்மியோட டார்ச்சரை பொண்ணால தாங்க முடியல. பையன் பிளே பாயா இல்லாம இருக்கிறது டேடிக்கு பிடிக்கல. இன்னொரு பக்கம் கிரகங்கள் எல்லாம் நேர்கோட்டுல வருது. அதை பார்க்க ஃபேமிலியா போறாங்க. அங்கேயும் என் இடத்துல இருந்து நீ பாருன்னு ஃபேமிலியா சண்டை போடுறாங்க. அப்போ கிரகங்களை பாக்குற டெலஸ்கோப் உடஞ்சி கீழே விழுது. இவங்களும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க.
நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா பாடி சூப்பர் ஆயிருச்சு. மம்மியோட உடம்புல பொண்ணும், பொண்ணோட உடம்புல மம்மியும், டேடியோட உடம்புல பையனும், பையனோட உடம்புல டேடியும் மாறி மாறி வேற மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களோட சின்ன குழந்தையும் நாயோட உடம்புல போயிட்டாரு. நாய் பையனோட உடம்புல வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற காமெடி என்ன, ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்கவுங்க உடம்புக்குள்ள வர போறாங்க, கிறிஸ்மஸை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 6.5. ஃபேமிலி சூச், குடும்பம் வேற மாதிரி.